யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் ஷீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும், யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவின் வனாந்திரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தோரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூளைக்கு பெத்தோரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரின் அருகே போய் முடியும். அது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் எயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீருற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசிருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரோகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சேமேசுக்கும் அங்கே இருந்து அத்தூமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அரபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அரபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வடபக்கமாய் போய் யோர்தானின் முகத்வாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன: எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, செமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேப்பார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கெபிரா, மோட்சா, ரெக்கேம், இர்பேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேமாகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே என்பதே. ஆமென்.